அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம 10th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய 7th லெசன் பார்க்க போகிறோம். காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்றது. பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக என்னென்ன இயக்கங்கள் தொடங்குனாங்க, என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் எடுத்துகிட்டு போனாங்க, இதிலிருந்து தேசியம் அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு நடந்த போர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1757 ஜூன் 23 டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 23 தான் பிளாசி போர் நடக்குது. இந்த பிளாசி போர் யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் உத்தவுல்லாவுக்கும் ஆங்கில அரசுக்கு இடையில நடக்குது. சிராஜ் உத்தவுல்லா தோற்கடிக்கப்பட்டு மீர் ஜாபர் அப்படின்றவர் வங்காளத்தோட நவாப்பா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் 1757 1760 வரைக்கும் ஒரு 3 வருஷம் அவருடைய நிர்வாகம் அப்படின்றது நடக்குது. இந்த டைமில் 2,25,00,000 ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரியாக கட்டியிருக்காங்க. சரிங்களா? இந்த பிளாசி போரோட விளைவாக கிட்டத்தட்ட 190 ஆண்டுகள் நம்ம இந்தியா பிரிட்டிஷோட பிடியில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜகத் சேத்துகள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த ஜகத் சேத்துகள். இவங்க வட்டிக்கு விவசாயிகளுக்கு வணிக வியாபாரிகளுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டு வட்டி அதிகமாக இருக்கிறனால அவங்களால திருப்பி கட்ட முடியாது. அதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நில உரிமை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க இந்த ஜகத் சேத்துக்கள். அப்போ விவசாயிகள் பழங்குடியினர் எல்லாருமே நிறைய போராட்டங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்களுடைய எதிர்ப்பு யாருக்கு எதிராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜகத் சேத்துக்களுக்கு எதிராக தான் இருக்கும். சரிங்களா? இப்போது விவசாயிகளோட கிளர்ச்சி அப்படின்றத பார்க்குறோம். ஆங்கிலேயருடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 100க்கும் குறையாத விவசாயிகள் கிளர்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்கிறோம். பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட குழுவினராக சேர்ந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாய குழுக்கள் சேர்ந்து கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டோன்னா பராசி இயக்கம் அப்படின்றது. இந்த பராசி இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1818 ஹாஜி ஷரியத்துல்லா அப்படின்றவரோட தலைமையில் தான் நடக்குது. எந்த பகுதி அப்படின்னா வங்காளத்தோட கிழக்கு பகுதியில் நடக்குது. இதில் ஹாஜி ஷரியத்துல்லா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இந்த பராசி இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டால் இஸ்லாம் மதம் நிலத்துக்கு யாரும் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் மதம் சொல்லுது. ஸோ அதனால் இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் பராசி இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை கொடுக்குறாரு. அதையும் ஏற்று அந்த மக்கள் யாருக்கும் வரி செலுத்தாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் 1839 ஷரியத்துல்லா இறந்து போயிடறாரு. அவருக்கு அடுத்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்டால் அவருடைய பையன் டுடுமியான் அப்படின்றவர் தலைமை தாங்கிறாரு இந்த பராசி இயக்கத்துக்கு. டுடுமியான் என்ன சொல்கிறாருன்னா வரி செலுத்த வேண்டாம், நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, வாடகை வசூலிக்கிறதோ வரி விதிக்கிறதோ இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. அப்போது பராசி இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரும் பிரிட்டிஷ் காலனியத்துக்கு எதிராக யாரும் வரி கட்ட முன் வரலை அப்படின்றத பார்க்குறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1840க்கும் 50க்கும் இடையில இந்த ஜமீன்தார்களுக்கும் பயிரிடக்கூடியவங்களுக்கும் இடையில ஒரு கடுமையான மோதல் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க வரி கட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஜமீன்தார்கள் வரி வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோதல் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் 1862 டுடுமியான் மறைஞ்சு போகிறாரு. அப்புறம் இவங்களுடைய போராட்டம் அப்படியே தொய்வாயிடுது. தென் 1870 நோவாமியான் அப்படின்றவர் இந்த இயக்கத்துக்கு தலைமையேற்றதுக்கு அப்புறம் உயிர் பெற்று வருது அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பராசி இயக்கம் அப்படின்றது முழுக்க வங்காள பகுதியில் நடந்திருக்கிறது. 3 பேர் தலைவராக இருந்திருக்காங்க. ஹாஜி ஷரியத்துல்லா, டுடுமியான், நோவாமியான் அப்படின்றவங்க. அதே போல் இவங்க ஃபுல் காலகட்டமே பார்த்திங்க அப்படின்னா வரி செலுத்த மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வகாபி இயக்கம். இது 1827 நடக்குது வங்காளத்தில் பரஷத் அப்படின்ற பகுதியில்.
யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தான் இந்த வகாபி இயக்கம் அப்படின்றத கொண்டுட்டு வராங்க. இந்த வகாபி இயக்கத்துக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா, டிடு மீர் அப்படின்றவர். சரிங்களா? பேரெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யார் எந்தெந்த இயக்கத்துக்கு யார் யாருக்கு அப்புறம் யார் யார் தலைமை தாங்கினா அப்படின்றதும் பேர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வகாபி இயக்கம் வந்துட்டு தலைமை தாங்கினது டிடு மீர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1831 நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு புர்னியா அப்படின்ற ஒரு நகரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரும் தாக்குதல் வந்துட்டு நடத்துகிறாங்க. சரிங்களா? வகாபி இயக்கத்தை சேர்ந்தவங்க ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரப்புகளுக்கும் எதிராக ஒரு பெரும் தாக்குதல் அப்படின்றது நடக்குது. இதில் தாக்குதலில் ஈடுபட்ட துருப்புகள் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்தையும் எங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா நர்கல்பேரியா அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50 வீரர்களோட டுடுமிரையும் சேர்த்து இந்த போராட்டத்தில் வந்துட்டு கொண்டாடுறாங்க. சரிங்களா? அப்போ வகாபி இயக்கம் அப்படின்றது ஒரு 4 வருஷத்துலேயே வந்துட்டு முடிவு கட்டப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். டுடுமிர் இறந்ததுக்கப்புறம் வகாபி இயக்கத்தை தலைமை எடுத்து நடத்திட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா இங்கே வீரர்களும் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. தென் இருக்கக்கூடிய துருப்புகள் எல்லாமே நல்கர்பேரியாவுக்கு வந்துட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சரிங்களா? இதுதான் வகாபி இயக்கத்துடைய கண்டென்ட். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்றது பார்க்குறோம். அடுத்து வந்துட்டு பழங்குடியினர்களுடைய கிளர்ச்சி அப்படின்றது நடக்குது. இந்த பழங்குடியினரோட கிளர்ச்சி அப்படின்றது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனி ஆட்சியின் கீழே முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே வனங்கள் குறித்த நேரடி தனியுரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க பழங்குடியினர். வனங்களில் எங்களுக்கு தனி உரிமை வேண்டும். ஏன்னா பிரிட்டிஷ் போய் அதில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பழங்குடியினரை வந்துட்டு வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு தனி உரிமை வேண்டும் அப்படின்னு கேட்டு தான் பழங்குடியினர் வந்துட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அதில் பழங்குடியின கிளர்ச்சியில் ரொம்ப ஃபஸ்ட்டு இதாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சியை பார்க்குறோம். இது வந்துட்டு 1831 to 32 நடந்தது. எந்த பகுதியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர், சிங்பூம், இங்கே தான் கோல் கிளர்ச்சி அப்படின்றது நடந்தது. இந்த கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா பிந்த்ராய் சிங்ராய் அப்படின்ற 2 பேர் வந்துட்டு தலைமை தாங்குறாங்க. இந்த கோல் கிளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடக்க காலத்தில் போராட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, வெளியாட்களுடைய சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துறது, கொள்ளையடிக்கிறது, கலவரம் செய்தல், இப்படி தான் இவங்களுடைய தொடக்க கால போராட்டம் அப்படின்றது இருந்தது. அடுத்து இவங்களுடைய முக்கியமான போராட்டம் எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு பணம் குடிக்கிறவங்க, வர்த்தகர்கள்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேளங்கள் முழங்குறது, அம்புகளை எய்துறது, வெளியாட்களில் வந்துட்டு இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலமாக விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? தொடக்க கால போராட்டம் எப்படி இருந்தது, முக்கிய போராட்டம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இறுதியில் கோள்களுடைய போராட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு எதிராக நிறைய கிளர்ச்சியில் வந்துட்டு ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் அரசருடைய அரண்மனையுமே வந்துட்டு தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டுட்டு வந்துடுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இவங்களுடைய போராட்டம் பல்வேறு விதங்களில் இருக்கிறதுனால ஆங்கில அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவிலான ஒரு வன்முறையை ஏற்படுத்தி இந்த கிளர்ச்சியை வந்துட்டு அடக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? இதை வந்துட்டு இந்த மாதிரி சப்ஹெட்டிங் போட்டு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின்ஸில் கேட்டாங்க அப்படின்னா, இப்போ பழங்குடியினர் கிளர்ச்சி பற்றி ஏதாவது 3 எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா பின்வரும் பழங்குடியினர் கிளர்ச்சி பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் ஏல வந்துட்டு கோல் கிளர்ச்சி, அடுத்து வந்து சாந்தலர்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ட் வேணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் அவுட் போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் நான் ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது 1, 2, 3 அப்படின்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சப்ஹெட்டிங் போட்டுட்டு இங்கே 1, 2, 3 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர் அப்படின்றது ரொம்ப நல்லா வந்துடும். சரிங்களா? நீட் ப்ரெசன்டேஷனை கொண்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை சுருக்கி நீங்கள் எழுதுறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தலர்களுடைய கிளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாந்தலர்கள் யார் அப்படின்னு கேட்டால், ராஜமகாலை சுற்றிலும் தங்களுடைய பூர்வீக வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டவர்கள் தான் சாந்தலர்கள். சரிங்களா? ஜார்க்கண்ட் இந்த பகுதியில் தான் இருக்காங்க சாந்தலர்கள். ராஜ்மகால் பகுதியை சுற்றி இவங்களுடைய வாழ்வியல் பகுதியாக இருக்குது. அங்கே இருந்து இவங்க எல்லாத்தையும் வெளியேற்றிடுறாங்க. சரிங்களா? எதுக்காக வெளியேற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய அதிகாரிகள், உள்ளூர் காவலர்கள் எல்லாத்தினாலையும் இவங்க வந்துட்டு ஒடுக்கப்படுறாங்க. ரயில்வே கட்டுமானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சாந்தல் பழங்குடியினரை வந்துட்டு வெளியேற்றுறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்னாலையும் காவலர்கள்னாலையும் சாந்தல் மக்கள் வந்துட்டு ஒடுக்கப்படுறாங்க. இந்த சாந்தலர்களுடைய கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்டால் பீர் சிங் அப்படின்றவர். இவங்களுடைய போராட்டம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1854 வாக்கில் பல இடங்களில் வந்துட்டு சமூக கொள்ளை அப்படின்றது நடக்குது. சரிங்களா? இந்த சாந்தலர்கள் வந்துட்டு எங்கெல்லாம் அதிகாரிகள் இருக்காங்களோ, காவலர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் கொள்ளையடிக்கிறாங்க. சரிங்களா? பொதுவாக இவங்களுடைய நடவடிக்கைகள் யாருக்கு எதிராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாஜன்கள், வர்த்தகர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக தான் இவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படின்றது இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1855 வாக்கில் சித்து மற்றும் கனு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சாந்தல் சகோதரர்கள் தான் இந்த கிளர்ச்சியை வந்துட்டு தலைமையேற்று நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1855 ஜூன் 30 வந்துட்டு சாந்தலர்களுடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் 2 தாரோக்கள் வந்துட்டு கொல்லப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாரோக்கள் அப்படின்னா யாருன்னா காவல் அதிகாரிகளுக்கு பேர் தான் தாரோக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சாந்தலர்களுடைய கூட்டத்தினால தாக்கப்பட்டு 2 தாரோக்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது ஜூன் 30 நடக்குது. 1855 ஜூலையில் வந்துட்டு ஒரு வெளிப்படையான கிளர்ச்சி நடக்குது. எப்படி வெளிப்படையான கிளர்ச்சி நடக்குது அப்படின்னா, எல்லாற்றுக்கு எதிராகவும் இந்த சாந்தல் பழங்குடியினர் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கில அதிகாரிகளுக்கு எதிராக இவங்களுடைய போராட்டம் அப்படின்றது நடக்குது. போராட்டம் எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் மற்றும் விஷம் தடவிய அன்பு, கோடாரி, கத்திகள் இந்த மாதிரி அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களோட ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி நிறைய பேரணி போடுறாங்க. அப்போதைக்கு இந்த மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கில அதிகாரிகளுக்கு எதிராக நிறைய அவங்களுடைய போராட்டமும் இருக்குது. இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 25,000 கிளர்ச்சியாளர்கள் வந்துட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1855 சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகள் எல்லாத்தையும் ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படின்ற ஒரு தனி மண்டலத்தை உருவாக்கி அந்த சட்டம் வந்துட்டு அங்கே உருவாக்குறாங்க. என்னென்னா அந்த பகுதி வந்துட்டு சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்துட்டு சாந்தல் பழங்குடியினர்களுக்கு தான் சொந்தம். அதில் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு எந்த விதமான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றத வந்துட்டு இந்த சட்டம் வந்து சொல்லியிருக்கும். சரிங்களா? இந்த கிட்டத்தட்ட ஒரு 15,000 25,000 கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு அவர்களுடைய உயிர் தியாகத்தின் மூலமாக தான் சாந்தல் பழங்குடியினர் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது சாந்தல் பழங்குடியினர்களுடைய போராட்டம். கொஞ்சம் ஆர்டராகவே படித்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு யார் தலைமை தாங்கன்னா என்ன போராட்டம் நடந்தது, அடுத்து யார் தலைமை தாங்கன்னா அவங்களுடைய தலைமையில் போராட்டம் எப்படி இருந்தது, விளைவு என்னவா இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். சரிங்களா? இதே நீங்கள் மெயின்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தொடக்கம், தலைமை, போராட்டம் எப்படி இருந்தது, அடுத்த தலைமை யார், அவங்களுடைய போராட்டம் எப்படி இருந்தது, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சப்ஹெட்டிங் போட்டு கீழே பாயிண்ட்ஸாக எழுதியறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. இவங்க வந்துட்டு ராஞ்சியில் நடைபெற்ற உலுக்கலன் கிளர்ச்சி அப்படின்றது தான் இவங்களுடைய முக்கியமானது. உலுக்கலன் கிளர்ச்சி அப்படின்னா பெரிய கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ராஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய முண்டா பழங்குடியினர்கள் தான் இந்த கிளர்ச்சியில் வந்துட்டு ஈடுபடுறாங்க. இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டு கட்டி அப்படின்ற முறையில் வந்துட்டு விவசாயம் செய்வதில் இந்த முண்டா பழங்குடியினர் வந்துட்டு பெயர் பெற்றவர்கள். இந்த குண்டு கட்டி அப்படின்னா என்னென்னா, நிலம் வந்துட்டு மொத்தமாக இருக்கும். ஒரு 4-5 பழங்குடியினர் குடும்பங்கள் சேர்ந்து மொத்தமாக வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்தே வந்து விவசாயம் பண்ணி அதில் அறுவடை பண்ணி வருமானத்தை வந்துட்டு பிரித்து எடுக்கக்கூடிய முறையில் இவங்க வந்துட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்த்தகர்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பவங்க காரணமாக இந்த குண்டு கட்டி முறை அப்படின்றது வந்துட்டு சிதைந்து போச்சு. எப்படி அப்படின்னு கேட்டால் வர்த்தகர்களும் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களும் இந்த முண்டா பழங்குடியினர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தரால் திருப்பி கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் அவருடைய இடத்த மட்டும் இவங்க பிரித்து எடுத்துக்கிறாங்க. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு அங்கே ஸ்பாயில் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த பணத்தை வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாத மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்ட வேலைகளை வந்துட்டு கட்டாயப்படுத்தி கொத்தடிமைகளை வந்துட்டு பணியில் வந்துட்டு அமர்த்துறாங்க. சரிங்களா? இப்போது இந்த முண்டா பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு தலைமை தாங்குறார். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மை வந்துட்டு கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறார். அதாவது இந்த மக்களை மீட்க என் கடவுளால் அனுப்பப்பட்டவன் நான் அப்படின்றது தான் பிர்சா முண்டாவோட வாசகமாக இருக்குது. அவர் வந்துட்டு இந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்ற முறையில் அவருடைய போராட்டம் அப்படின்றது வருது. 1889 ஒரு கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு வன்முறையை வந்துட்டு கையில் எடுக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டம் அப்படின்றது கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் 1900 பிப்ரவரியில் வந்துட்டு பிர்சா முண்டா வந்துட்டு கைது பண்ணி சிறையில் வந்துட்டு அடைச்சி வச்சுறாங்க. அவர் வந்துட்டு இறந்து போயிடார். சரிங்களா? இந்த நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் 1908 வந்து பார்த்திங்க அப்படின்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு
பழங்குடியினர் நிலத்தில் வந்துட்டு பழங்குடியினர் அல்லாதவர்கள் வந்துட்டு நுழைவது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். எல்லா போராட்டங்களுக்கு அப்புறமே பழங்குடியினருக்கு வந்துட்டு இதிலிருந்து வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்றது பார்க்குறோம். பட் நீண்ட போராட்டங்கள், பல உயிரிழப்புகளுக்கு அப்புறம் தான் பழங்குடியினர்களுக்கான நியாயம் அப்படின்றது இங்கே கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? இவங்களுடைய போராட்டம் 1855 வாக்கில் ஆரம்பிச்சிருந்தாலும் 1908 தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் இருக்கக்கூடிய அவங்க நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதவர் வந்துட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த சட்டம் எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சாந்தல் பரிகான மண்டலம், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பழங்குடியினருக்காக அப்படின்னு கேட்டால் முண்டா பழங்குடியினருக்காக அப்படின்றதும் நமக்கு தெரியணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய மிக முக்கிய போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 ஆண்டு நடந்த பெருங்கலகத்தை சொல்லலாம். இப்போது இந்த 1857 புரட்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாரிசிலப்பு கொள்கையின் மூலமாக சதரா, சம்பல்பூர், பஞ்சாபோட சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர் இந்த பகுதிகள் எல்லாத்தையும் ஆங்கிலேய அரசு வந்துட்டு அவங்களோட இணைச்சிக்கிறாங்க. இதனாலேயும் அவங்களுடைய வெறுப்பின் காரணமாகவும் இந்த புரட்சி வந்துட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1824 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரக்பூரில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் வந்துட்டு கடல் வழியாக வந்துட்டு பர்மா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடல் கடக்கிறது வந்துட்டு இங்கே அவங்களுக்கான புனித தன்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே இந்துக்களாக இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எல்லாருமே கடல் வழியாக பயணம் பண்ணுறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அடுத்த 3வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு மற்றும் பன்றி கொழுப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பசை, அந்த வெடிகுண்டு இருக்கும் இல்லையா, அந்த குண்டில் இருக்கக்கூடிய பசை வந்துட்டு வாயில் கடிச்சு இழுக்கணும் அப்படின்ற ஒரு முறை அப்படின்றது இருக்குது. அந்த பசை வந்துட்டு பசு பன்றி கொழுப்பில் செய்யப்பட்டிருக்கனால அதுவும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பிடிக்காமல் போகுது. சரிங்களா? இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் 1857 புரட்சி அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. நம்ம மெயின்ஸ் படிக்கும்போது சமூக காரணம் என்ன, பொருளாதார காரணம் என்ன, அரசியல் காரணம் என்ன, அப்புறம் வந்துட்டு இராணுவ காரணம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக படிப்போம். 1857 புரட்சிக்கான காரணம் என்ன அப்படின்றதே நமக்கு ஒரு கொஷின். அதில் வந்துட்டு தனித்தனியாக காரணங்கள் என்னென்ன, சமூக காரணம் என்ன, அரசியல் காரணம் என்ன, பொருளாதார காரணம் என்ன, இராணுவ காரணம் என்ன, உடனடி காரணம் என்ன அப்படின்றத நம்ம அங்கே படிப்போம். இப்போதைக்கு இது ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு. நம்ம ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 57 புரட்சியில் 1857 மார்ச் 29 அன்னைக்கு ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே அப்படின்றவர் தான் எதிர்த்து புரட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்போட போராட்டத்தை கொண்டுட்டு போகிறாங்க. அதில் வந்துட்டு கலவரம் பண்ணுறது, பொருட்கள் எல்லாத்தையும் தீயிட்டு கொளுத்துவது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குது. சரிங்களா? எங்கெங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாலா, லக்னோ, மீரட். சரிங்களா? 3 இடமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பாலா, லக்னோ, மீரட் இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இராணுவ குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய கலவரங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் தீயிட்டு கொளுத்துறாங்க. அதுக்கப்புறம் 1857 மே 11 அன்னைக்கு இராணுவ வீரர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா மீரட்லேருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி பேரணி போகிறாங்க. போயிட்டு அங்கே 2ஆம் பகதூர் ஷா இருக்கார், அவரை வந்துட்டு இந்தியாவின் பேரரசர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்றாங்க. எந்த டேட்டு அப்படின்னு டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1857 மே 11 மீரட்லேருந்து செங்கோட்டை போய் 2ஆம் பகதூர் ஷாவை இந்தியாவின் பேரரசர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? இந்த புரட்சியானது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில், அதுவும் குறிப்பாக பஞ்சாப், வங்காளத்தை தவிர மற்ற பகுதிகள் எல்லாத்துலேயும் ஆங்கில ஆட்சியை வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிடுச்சு, காணாமல் போக அடிச்சிருச்சு அப்படின்றத பார்க்குறோம். பஞ்சாப்லையும் வங்காளத்துலேயும் மட்டும்தான் ஆங்கில ஆட்சி இருக்குது. இந்த 1857 புரட்சியின் காரணமாக மற்ற பகுதிகள் எல்லாத்துலேயும் ஆங்கில ஆட்சி வந்துட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்றது பார்க்குறோம். அதுக்கப்புறம் வடமேற்கு மாகாணங்கள், அயோத்தி பகுதிகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக உள்நாட்டு கிளர்ச்சி அப்படின்றது வெடிக்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த புரட்சியும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்நாட்டு கிளர்ச்சி அப்படின்றது வருது. இதில் எங்கெங்கெல்லாம் இந்த போராட்டம் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கான்பூரில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்டால் நானா சாஹிப். இந்த நானா சாஹிப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாஜிராவோட தத்துப்பிள்ளை, கடைசி பேஷ்வாவாக இவர் தான் இருந்திருப்பார். அடுத்து லக்னோ பகுதியில் வந்துட்டு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகம் ஹஷ்ரத் மகால் அப்படின்றவங்க. பரேலியில் வந்துட்டு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் பகதூர். இப்போது 1857 கிளர்ச்சியோட முக்கியமான அத்தியாயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்பூரை வந்துட்டு முற்றுகையிட்டது தான். சரிங்களா? பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்த கான்பூரை வந்துட்டு இந்த இராணுவ வீரர்கள் வந்துட்டு முற்றுகையிட்டது தான் முக்கியமான அத்தியாயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இந்த கான்பூர், லக்னோ, பரேலி இதுக்கெல்லாம் யார் தலைமை தாங்கினா அப்படின்றதே நமக்கு இந்த மேட்ச்சில் வந்துட்டு கொஷின் கேட்டுருவாங்க. ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதனால் யார் யார் எந்தெந்த பகுதிக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
கான்பூரோட தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஜென்ரல் ஹக்வீலர் அப்படின்றவர். மேஜர் ஜென்ரல் ஹக்வீலர் அப்படின்றவர் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்துக்கு திரும்பி போகும்போது படகுல திரும்பி போகிறாரு. அப்போதைக்கு தீயிட்டு அந்த வீரர்கள் எல்லாரும் கொளுத்திடுறாங்க. சரிங்களா? கான்பூரோட தளபதி மேஜர் ஜென்ரல் ஹக்வீலர் வந்துட்டு அலகாபாத்துக்கு படகுல போகும்போது தீயிட்டு கொளுத்தப்பட்டு கொண்டுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1857 ஜூனில் டெல்லி, மீரட், ரோகில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் இந்த மண்டலங்களில் இருக்கக்கூடிய படைகள் எல்லாமே ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம். எந்தெந்த பகுதிகள்லாம் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்படின்னா டெல்லி, மீரட், ரோகில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் இதெல்லாம் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1858 வந்துட்டு லண்டன் டைம்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை இருக்குது. அதனுடைய செய்தியாளர் வில்லியம் ஹோவர்ட் ரசல் அப்படின்றவர் வந்துட்டு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்திலிருந்து கான்பூர் போகிற வழியில் கர்னல் நீல் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு ஆணைப்படி கிட்டத்தட்ட 2 நாளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 52 பேர் ப்ளஸ் 12 பேர், சரிங்களா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 54 பேரை வந்துட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஹோவர்ட் ரஷல் அப்படின்றவர் வந்துட்டு லண்டன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். சரிங்களா? இந்த கர்னல் நீல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடூர செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாரு. இவருக்கு வந்துட்டு சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்துட்டு சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலையை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்றது நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நடந்திருக்கும். சரிங்களா? நம்ம மெயின்ஸ் படிக்கும்போதே நீல் சிலை அகற்றும் போராட்டம் பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டால் அது எழுதுகிற அளவுக்கு நம்ம கண்டென்ட் வந்துட்டு படித்து வச்சுப்போம். சரிங்களா? இந்த நீல் தான் வந்துட்டு அங்கே சிலை வச்சு அவருடைய சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்றது நடந்தது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காலால் படையோட கட்டுப்பாட்டையும் வந்துட்டு பிரிட்டிஷ் அரசு வந்து எடுத்துக்கிட்டாங்க. 1858 நவம்பர் 1 வந்துட்டு இந்திய அரசு சட்டம் அப்படின்றது ஒன்று கொண்டுட்டு வராங்க. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இந்த இந்திய அரசு சட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்றதோ நம்ம மெயின்ஸ் ஆன்சர்ஸில் வந்துட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? இதனுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள் இவங்க எல்லாரும் முன்னாடி இராணுவத்தில் வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஆங்கிலேயர் அரசு வந்துட்டு விலைக்கு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்காக்கள், சீக்கியர்கள், பத்தான்கள் இந்த மாதிரி இந்து அல்லாத குழுக்களுக்கு வந்துட்டு இராணுவத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது விளைவு. ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்களை விலைக்கு வச்சுட்டு இந்து அல்லாத குர்காக்கள், சீக்கியர்கள், பத்தான்களை வந்துட்டு அந்த குழுக்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே விவசாயிகளோட கிளர்ச்சி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டிகோ கிளர்ச்சி, அதாவது கருநீல சாய கிளர்ச்சி அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? 1859 1860 நடந்திருக்கக்கூடியது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பராசி இயக்கம் அப்படின்றது நடந்தது, வகாபி இயக்கம் அப்படின்றது நடந்தது. பராசி இயக்கம் 1818 நடந்தது. ஹாஜி சாரியத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு டுடுமியான் அப்படின்றவர் தலைமை தாங்கியிருப்பார். வகாபி இயக்கம் வந்துட்டு டிடுமீர் அப்படின்றவர் வந்துட்டு தலைமை தாங்கியிருப்பார் 1827. சரிங்களா? இப்போ நம்ம விவசாயிகளோட கிளர்ச்சி அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டராக எழுதணும். எப்படி அப்படின்னு கேட்டால் வருஷத்தின் அடிப்படையில் ஆர்டராக எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பராசி இயக்கம் வந்துட்டு 1818, அதனால் இது நம்பர் 1. வகாபி இயக்கம் வந்துட்டு 1827, அதனால் நம்பர் 2. இப்போ இண்டிகோ கிளர்ச்சி வந்துட்டு 1859 அப்படின்றனால இதை வந்துட்டு 3ஆவதாக நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் குரோனாலாஜிக்கல் ஆர்டராக ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று நமக்கு மறக்கவும் மறக்காது, கண்டென்ட் ஃப்ளோ அப்படின்றதும் நமக்கு நல்லாவே போயிட்டுருக்கும். இப்போது இந்த இண்டிகோ கிளர்ச்சி எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்த வடிவில் தான் வந்துட்டு நடத்துகிறாங்க. பொதுவாக இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள், அதாவது பயிரிடுவர் வந்துட்டு தங்களுடைய நிலத்தில் 20ல் 3 பங்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த கருநீல சாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகோ வந்துட்டு பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளர்ச்சி அப்படின்றது நடந்தது. வங்காளத்தில் நடியா மாவட்டத்தோட ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்துக்கள், முஸ்லீம்கள், ஆண்கள், பெண்கள் இந்த மாதிரி எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இந்த போராட்டம் பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீல் தர்பன், அதாவது இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்துட்டு ஒரு நாடகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறாரு தீனபந்து மித்ரா அப்படின்றவர். சரிங்களா? நீல் தர்பன் நாடகத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் தீனபந்து மித்ரா அப்படின்றது நமக்கு தெரியணும். இண்டிகோவின் கண்ணாடி இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கருநீல சாய
கிளர்ச்சியை பற்றி ஃபுல்லாக சொல்லக்கூடியது தான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்கான பகுதியில் வந்துட்டு கலவரங்கள் நடக்குது 1875. 1875 மே மாதம் தக்காணத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவருக்கு எதிராக நிறைய கலவரங்கள் வந்துட்டு பூனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சூபா அப்படின்ற கிராமத்தில் ஃபஸ்ட்டு நடக்குது. சரிங்களா? எங்கே நடக்குது அப்படின்னா பூனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சூபா அப்படின்ற கிராமத்தில் 1875 மே மாதம் தான் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு போராட்டம் அப்படின்றது நடக்குது. அதுக்கப்புறம் பூனா, அகமது நகர் இந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 கிராமங்களில் வந்துட்டு இந்த போராட்டம் அப்படின்றது வெடிக்க ஆரம்பிக்குது. இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளும் வர்க்கத்திட்டிருந்து நிலம் வந்துட்டு உலாத வர்க்கத்திட்ட வந்துட்டு கைமாற தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? எப்படி அப்படின்னு கேட்டால் வட்டிக்கு பணம் வாங்குறாங்க உளம் விவசாயிகள், அவங்களால திருப்பி கட்ட முடியல அப்படிங்கும்போது அந்த கடனுக்கு ஈடாக இவங்களுடைய நிலத்தை வந்துட்டு வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்போது இந்த இதனால தான் தக்கான கலவரம் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்றது பார்க்குறோம். தக்கான கலவரம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள்ட்ட இருந்து, அதாவது உளும் வர்க்கத்திட்ட இருந்து நிலம் வந்துட்டு உலாத வர்க்கத்திட்ட வந்துட்டு கைமாற தொடங்குது. அதனால தான் இந்த போராட்டம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனா அப்படின்ற கிராமத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 30 கிராமங்களில் பரவிடுச்சு அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அப்போ டோட்டலாக வந்துட்டு விவசாயிகள் கிளர்ச்சி அப்படிங்கும்போது 4 கிளர்ச்சிகள் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்துட்டு பராசி இயக்கம், அடுத்து வகாபி இயக்கம், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகோ கிளர்ச்சி, 4 வந்துட்டு தக்கான கலவரம் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு ஐஎன்சி வந்துட்டு நிறுவப்படுதல் அப்படின்றது டாப்பிக்கில் இருக்குது. ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1852 தொடங்கப்பட்ட சென்னை வாசிகள் சங்கம், 1866 நிறுவப்பட்ட கிழக்கிந்திய அமைப்பு, 1884 நிறுவப்பட்ட சென்னை மகாஜன சபை, 1870 நிறுவப்பட்ட பூனா ஜர்வசனிக் சபா, 1885 நிறுவப்பட்ட பம்பை மாகாண சங்கம் அப்படின்றது. இதெல்லாம் நல்லா தெளிவாக வருஷத்தோடு படித்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்துட்டு பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லைனா 4 பாயிண்ட்டை கொடுத்து இதில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கூட நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வருஷங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னமுமே நம்ம உள்ளே படிக்கும்போது இந்த இதுக்கெல்லாம் சிலதுக்கு வந்து டேட்டோடு நம்ம படிப்போம். அந்த மாதிரி டேட்டோடு படிக்கும் போதும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலனி ஆட்சியில் வந்துட்டு நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, ஆர்சி தத் அப்படின்னு சொல்லக்கூடிய ரமேஷ் சந்திர தத், தென் ஜி சுப்பிரமணியம், இவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலனி ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் இருந்தது, நம்மளுடைய பொருளாதாரம் எப்படியெல்லாம் சுரண்டப்பட்டது அப்படின்றத பற்றி இவங்க நிறைய விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, நிறைய புத்தகங்களையும் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வங்கப்பிரிவினை எப்படி நடக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக தான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். நம்ம வந்துட்டு ஐஎன்எம் நோட்ஸாக நம்ம படிக்கிற இடத்துல வந்துட்டு வங்கப்பிரிவினையோட ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 10th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சிம்பிள் கண்டென்ட். 1899 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷன் பிரபு வந்துட்டு இங்கே அரச பிரதிநிதியாக வராரு. 1905 ஜூலை 19 வந்துட்டு வங்காளத்தை 2 பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அது நடைமுறைக்கு வருது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16 தான் வருது. அந்த நாளை வந்துட்டு நம்ம மக்கள் எல்லாரும் துக்க நாளாக கொண்டாடுறாங்க. சரிங்களா? அப்போ துக்க நாளை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கையில் போய் நீராடிட்டு எல்லா தெருக்களையும் வந்துட்டு வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை வந்துட்டு பாடிட்டு வராங்க. அடுத்து 1915 பெரோஷா மேத்தா, கோகலே 2 பேரும் மறைஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஐஎன்சியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், மிதவாதிகளோட போராட்டம் வேறு மாதிரி போக்கில் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து 1916 திலகர் வந்துட்டு தன்னுடைய தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாரு. 1916 செப்டம்பரில் வந்துட்டு அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க தங்களுடைய தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க. 2 தன்னாட்சி இயக்கமுமே தனித்தனியாக சுதந்திரமாக செயல்பட்டது அப்படின்றதையும் பார்க்குறோம். சரிங்களா? இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் இந்தியர்களை வந்துட்டு பெரும் எண்ணிக்கையில் வந்துட்டு இடம்பெற செய்கிறதுக்கு வந்துட்டு நிறைய சீர்திருத்தங்கள் தேவை அப்படின்றத முதல்ல தெரிவித்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். நம்ம வந்துட்டு தன்னாட்சி இயக்கம் பற்றி எழுதும்போது இதை வந்துட்டு இந்த வார்த்தையை கண்டுக்கவே மாட்டோம். பட் உள்ளாட்சி அமைப்புகளில் இந்தியர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம் அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுத்துரைச்சது யார் அப்படின்னு கேட்டால் தன்னாட்சி இயக்கம் தான் எடுத்துரைச்சாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்கும். இது வந்துட்டு கன்சால்டேட் பண்ண கண்டென்ட்டு 1893 என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது. மகாத்மா காந்தி வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போயிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1893 விவேகானந்தர் வந்து சிகாகோவில் அந்த சர்வசமய மாநாட்டில் பேசியிருப்பார்ல, அந்த ஈவெண்ட் நடந்திருக்கும். அதே போல் வந்துட்டு 1893 தான் ஆரிய சமாஜம் வந்துட்டு 2ஆக வந்துட்டு டிவைட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்லேட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ
1865, 1867, 1875, 1893, அப்புறம் 1907 இந்த மாதிரியான வருஷங்கள் எல்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த சிலபஸ் ஃபுல்லாக முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி கிஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஷார்ட் நோட்ஸாக ரெடி பண்ணி உங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் போடுறேன். அது வந்துட்டு உங்களுக்கு ரிவிஷன் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இதை தெளிவாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த லெசன் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.